வா. பாத்தியா? பாரு, நல்லா பாரு நாங்க என்ன நிலைமையில இருக்கோன்னு. இவங்க தான் என் அம்மா. உடம்பு சரியில்லாம 5 வருஷமா எப்படிதான் கிடக்குறாங்க. அப்புறம் இவதான் என் தங்கச்சி. நான் ஏதோ கொஞ்சமா சம்பாதிக்கிறேன். அதுலயே நான் என் அம்மாவை பாத்துக்கணும், இவளுக்கு கல்யாணம் பண்ணணும். வயதுக்கு இருந்தா துணிமணிக்கு இல்ல, துணிமணிக்கு இருந்தா வயதுக்கு இல்ல. ஏழ்மனா என்னன்னு தெரியுமா? அதோட வலி உனக்கு தெரியுமா? பாக்குறவங்களோட கண்ணெல்லாம் உறுத்தும், பேசுறவங்களோட சொல்லு நம்மள எரிக்கும். அம்மா, இவரு எனக்கு தெரியும், விடுமா. சர்க்கரைய சுத்திதான் எறும்பு வரும், பொண்ணுங்களை சுத்திதான் பசங்க வருவாங்க. இங்க பாருப்பா, நீ யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும்னு வந்திருக்க, பண்ணிக்கோ. நான் வேண்டான்னு சொல்லல. அதுக்கு முன்னாடி இந்த பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடு. அதுக்கப்புறம் நீ இவளை கல்யாணம் பண்ணிக்கோ. பாத்தியா, இந்த நிலைமையில ஒரு தனி பொண்ணா நான் என்ன பண்றேன்னு? உன்ன மாதிரி ஒருத்தனை நான் எப்படி கட்டிக்கிறது? நீ என் கூட அவனை பார்த்தல, அவன் யார் தெரியுமா? பெரிய பணக்காரனோட பையன். அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்லது நடக்கும்னா நான் என்னவா ஆகிறதுக்கும் தயாரா இருக்கேன். உனக்கு பொண்டாட்டி ஆகிறதுக்கு பதிலா அவனுக்கு ஆகவும் தயாரா இருக்கேன்.